ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜப்பான் வீடுகளில் காமனாக என்னெல்லாம் சேஃப்டி சிஸ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங்கு கேமரா வித் மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி. நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வெளியில் யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். இது வந்தால் நம்ம பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா வெளியில் ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, என் மொபைலை நான் இங்கே வச்சுட்டு வெளியில் போகிறேன். வெளியில் போயிட்டு நான் பேசுகிறேன், உங்களுக்கு கேட்குதான்னு பாருங்கள். கொனிச்சிவா, வதஷிவா சந்தோஷ் தேசு, எமா உச்சினே மாய் நெய் மாசு கேட்டுச்சிங்களா? இந்த மாதிரி தான் யாராவது வீட்டுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா உள்ளேருந்தே நம்மளால பார்த்துக்க முடியும். ஓகே, செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூமில் ஃபயர் அலாரம் செட் பண்ணியிருக்காங்க. நான் ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீட்டில் வந்து திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து கத்த ஆரம்பிச்சிடும். அலாரம் சவுண்டு கேட்டால் ஏதாவது ஃபயர் ஆகிடுச்சின்னு சொல்லி அதை அமைக்கிறதுக்கு உண்டான வழிகள் நம்மளால் பண்ண முடியும். தேர்ட் திங், இந்த மாதிரி அடுப்பு திடீர்னு எரிஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டப்பில் வந்து இதுவும் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு தெரியும் ஏதோ கேஸ் லீக் ஆகுது போல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு உடனே அந்த கேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த உண்டான வழிகளை நம்மளால் பண்ண முடியும். இந்த சேஃப்டி திங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.